ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏய் அச்சு, இங்க என்ன பண்ற? என்ன கேட்டது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ இங்க என்ன பண்ற? இல்ல, ரொம்ப நாளா வீடியோ போடவே இல்ல, அதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். அட ஆமா, நம்ம கியூட்டி கிறிஸ் சேனல்ல ரொம்ப நாளா வீடியோஸே போடலல்ல. ஆமா அச்சு, அது தெரிஞ்சுட்டு போலாம் தான் வந்தேன். சரி அண்ணா, வெயிட் பண்ண, நம்ம கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே அச்சு. ஹலோ ஹலோ அக்கா, நான் இனிய குடும்பம்ல இருந்து அச்சு பேசுறேன்க்கா. ஹாய் அச்சு, எப்படி இருக்க? நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோம்க்கா. ஆமா, நீங்க ஏன் வீடியோஸே போட மாட்டீங்க? அதுவாம்மா, எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ கிறிஷ்க்கும் ஃபீவராக இருக்குது, அதனால் எங்களால் வீடியோ போட முடியல. ஓ அப்படியா? இப்போ எல்லாரும் ஓகேவாக்கா? கிறிஷ் குட்டி நல்லா இருக்காரா? இப்போ ஓகே தாம்மா, கிறிஷுக்கு உடம்பும் நல்லாயிருச்சு. ஓகேக்கா, இனிமே வீடியோ கண்டினியூஸாக வருமா? கண்டிப்பாக வரும் அச்சு. ஓகேக்கா, பாய். பாய் அச்சு. அச்சு, என்னாச்சு, என்ன சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லைண்ணா, அவங்களுக்கும் கிறிஷ் குட்டிக்கும் உடம்பு சரியில்லையா, அதனால வீடியோஸ் போட முடியலன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? இப்போ ஓகேவா? இப்போ ஓகே தானா, இனிமே வீடியோஸ் கண்டினியூவாக வரும்னு சொன்னாங்கண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளா எதுக்கு வீடியோ போடலன்ற ரீசன் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இனிமே நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டினியூவாக வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆமாமா, இனிமே நீங்க கண்டினியூவா எங்க மூஞ்ச தொடர்ந்து பார்க்க வேண்டியதான், வேற வழியே இல்ல. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உள்ள என்ன பண்றான் இவன்? ஐயோ கிறிஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அப்பவே சொன்ன, நீ கேட்டியா? ஒழுங்கா போயிருக்கலாம்ல. ஐயோ அதெல்லாம் விடு, இப்போ எப்படி தப்பிக்கிறது? எனக்கு பின்னாடி ஒரு டேபிள் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கோ. ஓகே. கிரிஷ், டாடி. ஏன் கிரிஷ் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ டாடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்ன ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா? கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டாடி. அப்படியா? சரி, என் ரூமுக்கு எடுத்துட்டு வந்துரு. ஓகே டாடி, நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். சரி. நல்ல வேலை மாட்டலடாப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அச்சு தான். அச்சு, அப்பா போயிட்டாரு, வெளியே வா. அப்பா போயிட்டாரா? நான் ரொம்ப பயந்துட்டேன் கிரிஷ். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வா என் கூட. இங்கே பாரு, திருப்பி திருப்பி என்னை டென்ஷன் ஆக்காத சொல்லிட்டேன். எனக்கு ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன். நீ வெளியில் போய் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணு, நான் ஒரு 15 மினிட்ஸில் வந்துடுறேன், போதுமா? போய் வெயிட் பண்ணி தொலைகிறேன், சீக்கிரமா வா. உங்க அப்பா கிட்ட இவனை மாட்டி விட்டுருக்கணும். சே, லவ் பண்ண முதல்ல பின்னாடி தெரியவான், இப்போ பாரு நம்மள போன்னு விரட்டுறான். அப்பா போயிட்டாப்பா. நல்ல வேலை டாடி கிட்ட மாட்டியிருந்தா என் நிலமை அவ்வளோதான். சரி, நம்ம ஃபைல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இவ எங்கே கூப்பிட்றாலோ போவோம், வேற என்ன பண்ணுறது? எப்பா, உன்னை தனியாக மீட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஆமாம், நீ இன்னைக்கு ஆஃபீஸில் பண்ண வேலைக்கு எனக்கு தான் போதும்னு ஆயிடுச்சு. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படிலாம் பண்ண போறேன்? சரி போதும், நான் சொல்ற இடத்துக்கு போ. சரி, எங்கே போகணும்னு சொல்லு. நம்ம ரெகுலரா போற பார்க்குக்கு போ. அச்சு, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா இவ? வீட்லலாம் இவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஆனா இவ யார் கூடயும் சேர்ந்து சுத்திட்டு இருக்கா. இதை இப்படிலாம் சும்மா விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுப்போம். அவங்களுக்கு தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணி போய் பார்க்கணும். ஏதோ பேசணும்னு சொன்னேன், வந்ததுலேருந்து இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பேசணும் தான், ஆனா அதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன், என்னாச்சு? நீ தான் தைரியமான ஆளாச்சு, எதுவாக இருந்தாலும் சொல்லி பார்த்துக்கலாம். நான் தைரியமான ஆளு தான் கிரிஷ், ஆனா இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அச்சு, என்னாச்சு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இப்படிதான் இவனை வந்து மீட் பண்றியோ? என்னாச்சு அச்சு? கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருக்க. என்ன சொல்றதுன்னு தெரியல கிரிஷ், எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி விடு, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் 1 இயர் ஆகும் பார்த்து முடிக்க. விளையாடாத கிரிஷ், 1 இயர்லாம் ஆகாது, ஆல்ரெடி மாப்பிள்ளை ரெடியா இருக்கான். இன்னும் 2-3 நாள்ல மாப்பிள்ளை பார்க்க வர போறாங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க. என்னாச்சு சொல்ற? மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? ஆமா. என்னைக்கு வராங்க? இன்னும் 2 டேஸ்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு கிரிஷ், என்ன சொல்றதுன்னே தெரியல. யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இந்த பொண்ணு பார்க்க வர ஃபங்க்ஷன் எப்படி நிறுத்துதுன்னு எனக்கே தெரியல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதனால தான் உன்னை மீட் பண்ணலான்னு வந்தேன். அச்சு,
நீ எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க? கண்ணு தொடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிரீஷ். இங்கே வா. என்னன்னு சொல்லு. வான்னு சொல்கிறேன்ல. இப்போ சொல்லு. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு கிரீஷ், நிறைய நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும். இந்த கல்யாணம் முடிவானா கூட எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, கல்யாணத்தெல்லாம் நிறுத்துவியா நீ? நீ என் தங்கச்சி கையை பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கே எனக்கு உன்னை வெட்டி போட்டுடலாமான்னு இருக்குடா. ச்சே, இதுக்கு மேல இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னா எனக்கு கோவம் தான் அதிகமா வருது. எதுவா இருந்தாலும் அச்சுவை கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ளீஸ் அச்சு, ஃபீல் பண்ணாத. அதான் நான் இருக்கேன்ல, எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் மூஞ்சி கோவமா வச்சிருக்க? இப்போ போதுமா? சிரிச்சிட்டேன். எங்க நீயும் சிரி பார்க்கலாம். எனக்கு சிரிப்பு வரல. சிரி அச்சு, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சிரி. நீ இருக்க தைரியத்துல தான் கிருஷ் நானும் இருக்கேன். ப்ளீஸ் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்து. கல்யாணம் வரைக்கெல்லாம் போக விட மாட்டேன் அச்சு, கவலைப்படாத. உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். நம்மளுக்கு நடுவில் யார் வந்தாலும் நான் விட மாட்டேன். கவலைப்படாத, நான் இருக்கேன்.